தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். ஸ்ரீ ராமாயணம் இந்த ஸ்லோகத்தோடு தான் தொடங்குகிறது. வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு நாரதர் வருகை புரிந்தார். அவரிடம் வால்மீகி 16 கேள்விகளை எழுப்பினார். ஓரொரு கேள்வியாலும் ஓரொரு குணத்தை, சீரிய பண்பை எடுத்துரைத்து இந்த 16 குணங்களும் ஒரு சேர நிரம்பியவன் யார் என்று வினவினார். அதற்கு நாரதர் இக்ஷ்வாகு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா என்று பதில் கூறினார். இக்ஷ்வாகு குலத்தில் அவதரித்த தசரதன் மைந்தனான ராமனே அனைத்து பண்புகளும் நிரம்பியவர். ராமாயண கதை முழுவதும் ஓரோரிடத்தில் ராமனுடைய ஓரொரு குணத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். தற்போது சுந்தர காண்டத்தில் உள்ளோம். ராமனே சுந்தரன், அழகன். சீதை சுந்தரி, பேரழகி. ஹனுமான் சுந்தரர், அவருடைய செயல்களும் பக்தியும் புத்தி கூர்மையும் வீரமும் வினயமும் அனைத்துமே அழகு. சுந்தர காண்டத்தில் ஸ்லோகங்கள் ஒன்னொன்னும் அழகு. இந்த காவியமே அழகு. வனமே, அசோக வனமே அழகு. இப்படி அனைத்து அழகுகளும் பொருந்தியதுதான் சுந்தர காண்டம். இதை எப்போதும் பாராயணம் பண்ணுவதை வழக்கமாக பல அடியார்கள் கொண்டிருக்கிறார்கள். சுந்தர காண்டத்தில் ஆஞ்சநேயர் லங்கையில் வந்து இறங்கினார். லங்கிணியை ஜெயித்தார். உள்ளே புகுந்து லங்கையில் சீதையை தேடத் தொடங்கி இருக்கிறார். இந்த கட்டத்தை இன்று தொடங்கி சில நாட்கள் தைலாபுரம் என்னும் கிராமம், சென்னை கூடுவாஞ்சேரி, அங்கிருந்து செங்கல்பட்டு போகும் மார்க்கத்தில் கூடுவாஞ்சேரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தைலாவரம் கிராமம். அங்கே சீதாராம சத் சங்கம் வெகு நாட்களாக உள்ளது. அங்கிருக்கும் ஜெயவீர ஆஞ்சநேய சுவாமியை இன்று தரிசிக்கப் போகிறோம். இத்திருக்கோயிலில் 1982 கைங்கரியங்கள் நடந்து வருகின்றன. 1986 மறைமலை நகரில் இயங்கி வந்தது. மேலே 1995 நங்கநல்லூரில் கும்பாபிஷேகம் நடந்த போதே இவ்விடத்திலேயும் ஒரு சேர பெருமான் கோயில் கொண்டார். ஆச்சரியமான சன்னிதானம். ராமன் எழுந்தருளி உள்ளார். ஆச்சாரியர்கள் உள்ளார்கள். ஒரு பெரிய மணிமண்டபம், மணியின் வடிவத்திலேயே அமைக்கப்பட்ட மண்டபம் உள்ளது. ராம நாம ஸ்தம்பம் உள்ளது. எல்லாமே இந்த கோயிலுக்கு பெருமை சேர்க்கிறது. சுற்றுப்புறத்தை தரிசித்து கொண்டு கோயிலுக்கு அருகே வருகிறோம். இதோ துவஜஸ்தம்பம். பெருமான் உள்ளே எழுந்துருளி இருக்கிறார் என்பதை பறைசாற்றக்கூடிய துவஜஸ்தம்பம். ஆனால் ஒரு வேறுபாடு. இந்த துவஜஸ்தம்பத்தின் மேல் புறத்தில் சேவித்தால் எல்லாவிடத்திலும் இருக்குமா போலே இல்லாமல் ஒரு புறம் சக்கரம், ஒரு புறம் சங்கம். சங்க சக்கரங்களோட இந்த துவஜஸ்தம்பம் விளங்குகிறது. அங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். பலிபீடத்துக்கு அருகே துவஜஸ்தம்பத்தை விழுந்து வணங்கினோம். இதோ ராம நாம ஸ்தம்பம். இது ஆஞ்சநேயனுடைய அருளாலேயே கட்டப்பட்டதுன்னு கூற வேண்டும். 10 கோடி ராமநாமங்கள் எழுதப்பட்டு அந்த எழுத்துக்கள் அத்தனையும் எழுதப்பட்டதெல்லாம் இந்த ராமநாம ஸ்தம்பத்துக்குள்ளேதான் வைக்கப்பட்டுள்ளது. ராமநாமம் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம். தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்து. ராமங்கிற 2 எழுத்து, அதற்குத்தான் எத்தனை வலிமை. அந்த ராமநாம மகாத்மத்தாலே அது பொறிக்கப்பட்ட மோதிரத்தை எடுத்துக்கொண்டுதான் ஆஞ்சநேயரே கடல் தாவி வந்தார். அது 10 கோடி இந்த ஒரு ஸ்தம்பத்துக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பனா அதுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்க வேண்டும். இவர்களையெல்லாம் இன்று சேவித்து கொண்டோம். இனி கோயிலுக்குள் சென்று ராமர் மூலவர், ஆஞ்சநேய சுவாமி, இன்னும் ஆச்சரியமான பல திருமேனிகளை சேவிக்க இருக்கிறோம். மேலே செல்வோம். இப்போது
சுந்தர காண்டத்தின் 6வது சர்க்கம். ஆஞ்சநேயர் வெளிப்புறங்களிலெல்லாம் தேடி முடித்தார். மண்டப கோபுரங்கள், ஆங்காங்கிருக்கும் நீர்நிலைகள், பெரிய பெரிய வீதிகள் எங்கும் தேடினார், கிட்டவில்லை. ஓரொரு மாளிகையாக புகுந்து தேடுவோம் என்று உள்ள நுழைகிறார். ராவணன் மாளிகையில் புகப் போகிறார். அதற்கு முன்பாக எந்தெந்த சேனாபதி, யாரெல்லாம் மந்திரி, இவர்களுடைய வீட்டுக்குள்ள புகுந்து தேடப் போறார். ச நிகாமம் விமானேஷு விசரன் காமரூபத்ருக்கு விசச்சார கபிர்லங்காம் லாகவேன சமன்விதா. தேடும்போது சின்ன உருவத்தில் இருந்ததுனாலே அனாயாசமா தேடுறார். நமக்கே உருவம் பெருத்ததுனால் அசையறதே கஷ்டம். சின்னவர்களாக இருக்கிறோம்னால் ரொம்ப சுலபமா லாகவமா போயிட்டு வந்துடுறோம். அதை போல உள்ள புகுந்து தேட ரக்ஷிதம் ராட்சசைர் பீமைகி சிம்ஹைரிவ மகத்வனம் சமீட்சமானோ பவனம் சகாசே கபிகுஞ்சரஹ. கபிகுஞ்சரன் மிகச்சிறந்தவன், வானரோத்தமன். அவர் இனி வீட்டுகளுக்குள்ள புகுந்து தேடுவோம். ஒருவேளை எங்கு மறைத்து வைத்திருக்கலாம்? தன்னுடைய மாளிகையில் வைக்காமல் வேறார் மாளிகையிலையாவது மறைத்து வைத்திருந்தால்? லங்காபரணம் இத்தேவ சோமன்னத மகாகபிகி சச்சார ஹனுமான் ஸ்தத்ர ராவணஸ்ய சமீபதா. அப்படி பார்த்துன்னு வரச்சே எது ராஜாவனுடைய அரண்மனை என்று இவரே யூகிக்கிறார். யோசிச்சு பாருங்க, யாரிடத்திலையும் இவர் எதுவும் கேட்க முடியாது, வழி விசாரிக்க முடியாது. உருவம் சின்னதா இருக்கார். ஏன் இவர் ஊருக்குள்ள வந்திருக்காருங்கிறது தெரியாது. யாரிடத்துல பேச்சு கொடுத்தாலும் ஏதானும் கண்டுபிடிச்சிருவார்கள். அதனால தானே யூகிச்சுன்னு போறார். இது இங்கேயா இருக்கணும், அங்கேயா இருக்கணும். இந்த நாள்ல நம்ம வீடுகளா இருந்ததுன்னா வாசல்ல பேர் போட்டிருக்கோம்னு வச்சுங்க, இன்ன இல்லம், இன்ன சதனம், இன்னார் இங்க இருக்கிறா. அந்த நாள்லாம் அப்படி பேர் வைக்கிற வழக்கம் இருந்திருக்குமான்னு தெரியல. இப்போ அப்படியே இருந்தாலும் வீட்டுக்கு பேர் வச்சிருப்பா. அது போர்டெல்லாம் வச்சிருப்பாளா நமக்கு தெரியுமா? மேல அப்பெல்லாம் எண்ணிக்கை இருந்திருக்குமா தெரியாது. அதனால தானே யூகிச்சுட்டு ஒரு இடமா போறார். அவப்ளுத்திய மகாவேகா பிரஹஸ்தஸ்ய நிவேசனம். பிரஹஸ்தன்கிற மந்திரி சேனாபதி அவன் வீட்டுல நுழைஞ்சு பார்த்தார். ததா அந்நத் புப்ளுவே வேஷ்ம மகாபார்ஸ்வஸ்ய வீரியவத். அடுத்து மகாபார்ஸ்வன் வீட்டில் தேடினார். அத மேக பிரதீகாசம் கும்பகர்ண நிவேசனம். நன்கு கும்பகர்ணன் உறங்கி கொண்டிருக்கிறார், அவன் வீட்டுக்குள்ளும் தேடினார். விபீஷணஸ்ய ததா புப்ளுவேச்ச மகாகபிகி. விபீஷணன் வீட்டுக்குள்ள தேடுறார். இதுவரைக்கும் இவர்கள் 6ன்னே தெரியாது. விபீஷணன் வேண்டியவரா இருக்க போறார், நல்லவர். கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்க போறார். மகாபார்ஸ்வனோ பிரஹஸ்தனோ எதிரிகள் என்றெல்லாம் அவர் அறியார். ஆனா அங்கங்க சத்தங்காட்டாம தேடுறார், எங்கும் காணவில்லை. பகுதம்ஷ்ட்ரஸ்ய ததா புப்ளுவேச மகாகபிகி சுகஸ்ய மகாவேகா சாரணஸ்ய தீமதா. சுகசாரணர்கள் இந்த 2 பேரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமே. இக்கரையிலேருந்து அக்கறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே, பாலம் கட்டுவதற்கு முன்பாக ராமேஸ்வர கரையிலேயே இவர்களெல்லாம் அப்படி தேடி வந்தார்கள். இந்த பக்கம் வந்து தண்டு இறங்கின பிற்பாடும் ஒற்றர்கள்லாம் வந்திருக்கார்கள். இந்த சுகனு சாரணனும் ஒற்றர்களாக வந்திருக்கார்கள் என்று மேற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். இப்ப சுந்தரகாண்டத்தில் இருக்கும், மேல போக போக யுத்த காண்டம் வரப்போறது. அப்ப சுகசாரணர்கள் தான் ஒற்றர்களா வந்தா படை பலத்துல என்ன இருக்குன்னு தேடின்னு போறதுக்காக அவர்களுடைய வீடு சுகசாரணர்களிடத்துல தேடினார். ததா ச இந்திரஜிதோ வேஷ்ம ஜகாம ஹரியூதபஹ. இந்திரஜித்தின் பெரும் மாளிகையில் தேடினார். ஜம்புமாலி, சுமாலி, ரஷ்மிகேதன், சூரியசத்ரன், வஜ்ரகாயன், தூம்ராக்ஷன், வித்யுத்ரூபன், சுகநாபன், ஹ்ரஸ்வகர்ணன், யுத்தோன்மத்தன், வித்யுஜிஹ்வா, கராளன், விஷாலன் என்று பல பேர் வீடு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த நாமங்களையே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, இது இப்போ ஒரு ராட்சச சாஸ்திரநாமம் ஆயிடும். நமக்கு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பெருமானுடைய திருநாமத்தை நித்தியம் சொல்லி வழக்கம் உண்டு. இதை போல இன்னொரு 10 ஸ்லோகம் வரிசையா யார் வீட்டில் தேடினார்னு பார்த்தால் தேவையில்லையே, இது வேற சாஸ்திரநாமமா இருக்கே, இதையும் இனிமே சொல்லணுமான்னு நினைச்சனோட பொருள். அதனால அத்தோட விட்டுடுறேன். தேஷு தேஷு மகார்கேஷு பவனேஷு மகாயசாக தேஷாம் ரித்திமதாம் ரித்தின் ததர்சச மகாகபிகி. எங்கு தேடினாலும் அவள் இல்லை, ஆனா எங்கும் செல்வ செழிப்பு, ஒன்னும் குறவில்லை. மக்கள் எல்லாரும் ஆனந்தமா இருக்கிறது தெரிஞ்சது, ஆனா நேர் வழியில் ஆனந்தம் இல்லை. அரசன் நேர் வழியில் போகாதபடியால் பிரஜைகளுக்கெல்லாம் ஆபத்து. என்னதான் இருந்தாலும் நாடு அழிஞ்சு போடுமே. சர்வேஷாம் சமதிக்கிரமிய பவனானி சமந்ததா ஆசசாத அதா லக்ஷ்மிவான் ராட்சசேந்திர நிவேசனம்.
இப்படி ஓரோரிடமாக தேடிக்கொண்டு ராட்சசேந்திரனான ராவணனுடைய அரண்மனைக்கு அருகே வந்தார். அங்க என்னெல்லாம் வச்சிருக்குன்னு சுத்தி பார்க்கிறார். ததர்ஷ ராட்சசேந்திரஸ்ய ராவணஸ்ய நிவேசனே சிபிகா விவிதாகாராக ச கபிர் மாருதாத்மஜா. அங்கங்க வெவ்வேற பல்லக்குகள், அவர் எழுந்து போறதுக்காக வெவ்வேற பல்லக்கு பண்ணியிருக்கா. பல்லக்கெல்லாம் ஒரு தரம் பார்த்தார். லதா கிருஹாணி சித்ராணி, தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிகள் நிறைஞ்சிருக்கிற குடில்கள், அங்கதான் அவன் சாயங்கால பொழுதுல ஆனந்தமா உட்கார்ந்து போனான். சித்ராணி சித்திரசாலா கிருஹாணிச்ச, சித்திரச்சாலை, நடனச்சாலை, கச்சேரி சாலை. அவனே சிறந்த வேதமும் என்ன படிச்சிருக்கார், சங்கீதத்துல பெரிய விற்பத்தி, அவன் பெரிய வித்வான், வீணவாசிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோம், பெரிய பாடகன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் இருந்ததே தவிர ஒரு நல்லது இல்லாத போச்சு. தர்மம் அப்படிங்கிறத மீறினபடியால தான் ஆபத்து. கிரீடா கிரகாணி சான்யானி தாரு பர்வத காணிச்ச காமஸ்ய கிரகம் ரம்யம் திவா கிரகமேவச்ச. பகல்ல தங்குற மாளிகை, இரவுல தங்கிற மாளிகை, விளையாட்டுக்கு பொழுதுபோக்குற மாளிகை, வசந்த மண்டபம், அதே போல வேனில் காலத்து மண்டபம், குளிர்காலத்து மண்டபம். துவஜ எட்டிபிர் ஆகீர்ணம் ஆகீர்ணம் ததர்ஷ பவனோத்மவம் அனந்தரத்த நிச்சயம் நிதிஜாலம் சமந்ததா விரராஜ தத்வேஷ்ம ரஷ்மிவானிவ ரஷ்மிஹி. எப்படி ஒரு நீண்ட சூரியனுடைய ஒளி எந்த இடத்துல துளி இடவெளி இருந்தாலும் விடாம உள்ள போய் உட்கார்ந்துக்குமோ, அதே போல ஹனுமார் எல்லா இடத்திலும் தேடினார், எங்கும் கிடக்கவில்லை. அப்படி பார்த்துட்டு வரச்சேதான் புஷ்பக விமானத்தை பார்க்கிறார். இது குபேரனுடைய புஷ்பக விமானம். ஒரு பாதி பட்னம் நிற்கிற மாதிரி நிற்கிறது. அது ஒண்ணு சின்ன ஒரு இடத்துல வச்சிருக்கிறது இல்லை, அது பார்த்தா ஒரு பெரிய ஊரே, அந்த அளவுக்கு அதுக்குள்ள இருக்க வேண்டியது இருக்கா. ச வேஷ்ம ஜாலம் பலவான் ததர்ஷ. 7வது சர்க்கத்துக்கு செல்கிறோம். ச வேஷ்ம ஜாலம் பலவான் ததர்ஷ வியாசக்த வைடூர்ய சுவர்ண ஜாலம். வைடூரியம், பொன்னு, மாணிக்கம், கோமேதகம் இது முதலானவர்களாலேயே கட்டப்பட்டது. நிவேசனானாம் விவிதாச்ச சாலாக பிரதான சங்காயுத சாபசாலாக மனோகரச்சாப்பி புனர்விசாலாக. அது வச்சிருக்கிற இடத்துக்கு வர்ற வழியிலெல்லாம் இது பானசாலை, இது அன்னசாலை, அது மனோகரமான என்டர்டைன்மெண்ட்னு சொல்றோம் இல்லையோ, அதுக்காக இருக்கக்கூடிய சாலை, இது யுத்த சாலை, ஆயுத சாலை, இது ஆபரண சாலை என்று சுத்தி அவனுடைய மாளிகைக்கு இத்தனை சின்ன சின்ன மாளிகைகள் கட்டி வச்சிருக்கா. கிருஹாணி நானா வசுராஜிதானி தேவாசுரைஷாபி சுபீஜிதானி சுபூஜிதானி. தேவர்களோ அசுரர்களோ இதை பார்த்தாலே கைகூப்பி வணங்கத்தான் தோணும். இப்படிப்பட்ட இடங்களில் நடுவில் உயர்ந்த இடத்துல புஷ்பக விமானம் இருந்தது. புஷ்பாக்வயம் நாம விராஜமானம் ரத்ன பிரபாபிஷ்ச விகூர்ணமானம் கிருதாச்ச வைதூரியமயா விஹங்கா ரூபிய பிரவாளைச்ச ததா விஹங்காக. அதை பார்த்த உடனே திகைச்சு போய் ஆஞ்சநேயரே ஒரு நிமிஷம் நின்னுட்டார். இது என்ன ஊரேவா, ஒரு அரண்மனையா, இல்ல ஒரு விமானமா? எத்தனை பேருக்கு இந்த விமானம் இடம் கொடுக்கும்னே தெரியலையே. பார்த்தா அவ்வளவு லக்ஷ்மீகரமா இருக்கு. ஆனா இந்த விமானத்தை எத்தனை தீயதுக்கு பயன்படுத்தியிருக்கான் ராவணன். அந்த இடத்தினுடைய அழகு சொல்றார். பிரவால ஜாம்பூனத புஷ்பபக்ஷாக, பிரவாளம், ஜாம்பூனதம் முதலான பல பூக்கள், சலீலம் ஆவர்ஜித ஜிம்மபக்ஷாக பபுவ தேவீச்ச கிருதா சுஹஸ்தா லக்ஷ்மிஸ்ததா பத்மினி பத்மஹஸ்தா. அந்த பெரிய புஷ்ப விமானத்திலே அதனுடைய முகப்புல பெரிய மகாலட்சுமியினுடைய உருவம் பொறிச்சிருக்கா. பல கோயில்களுக்கு போனோம்னால் சந்நிதிக்கு நுழையறதுக்கு முன்னாடி மேல சேவிச்சா மகாலட்சுமி, 2 யானைகள் பன்னீர் சொரிய எழுந்துருளி இருக்கிறது கஜலட்சுமின்னு சேவிச்சிருக்கோம். ஏன் பல தேர்கள்ல பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருப்பாள். நம்ம வீட்டுல யாரானு பெருமாளுக்குன்னு ஒரு உள்ளு கட்டியிருக்கார், தொடரத்துக்குன்னு பூஜை அறை, பூஜா ரூம்னு சொல்றோமே, அதனுடைய வாசல்ல பார்த்தீங்கன்னா அப்பவும் மகாலட்சுமி வச்சிருப்பா. அதை போல இந்த புஷ்ப விமானத்தில் மகாலட்சுமி வெகு அழகாக எழுந்தொழி இருந்தார். பார்த்தவருக்கு தான் திகப்பு, இந்த ஊர்லயும் லக்ஷ்மி கட்டாட்சமா, அதுதான் இவன் இப்படி ஓஹோன்னு இருக்கானா, சரி புஷ்பக விமானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்று உள்ளே நுழைகிறார். நாமும் நுழைவோம்.